ஒரு ஊர்ல காஞ்சனான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு முத்துன்னு ஒரு பையன் இருந்தான். அவங்க முத்து மேல உயிரே வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லாம முத்து பிறந்தான். அதனால அவங்க முத்து மேல ரொம்ப பாசமாவும் இருந்தாங்க. அவனை ரொம்ப செல்லம் கொடுத்து அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க முத்துவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு உங்க பையன்தான் உலகமும் அவன்தான், அவங்களோட உயிரும் அவன்தான். ஒரு நாள் முத்து விடிஞ்சதுக்கு அப்புறமும் நல்லா தான் ரூம்ல தூங்கிட்டு இருந்தான். அப்ப அங்க காஞ்சனா வந்தாங்க. முத்து முத்து எழுந்திருப்பா, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. என்னம்மா உன் பிரச்சனை? இன்னைக்கு ஒரு நாள் லீவு, தூங்குற விட. அது இல்லப்பா, இன்னைக்கு உன் எக்ஸாமோட ரிசல்ட்னு சொன்னல. அவங்க அம்மா ரிசல்ட்னு சொன்னது கேட்ட முத்து உடனே ஷாக் ஆகி கண்ணை திறந்தான். ஆமாம்மா ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். அம்மா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. எதுக்குப்பா டென்ஷனு? அதான் நீ எக்ஸாம் நல்லா எழுதுறேன்னு சொன்னியே. நான் எக்ஸாம் அன்னைக்கு நல்லா எழுதலன்னு சொன்னா நீ வருத்தப்படுவேன் தாம்மா உங்ககிட்ட நான் போய் சொன்னேன். இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத, நீ கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவடா. தேங்க்யூமா. அப்பா கூட உன்ன மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்கும். சரி சரி, உங்க அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடு. உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு மட்டன் குழம்பும் டிஃபனும் ரெடி பண்ணிருக்கேன். என்னம்மா காலையில மட்டன் குழம்பு? அது இல்லடா, பாரு நீ எவ்வளவு இழைச்சு போயிருக்க. எக்ஸாம்ல டென்ஷன்ல படிச்சு படிச்சு பாதி உடம்பாயிடுச்சு உடம்பெல்லாம். அதுக்குதான் உனக்கு இப்ப நல்ல ஸ்ட்ரென்த் வேணும்னு சப்பாத்தியும் மட்டன் குழம்பும் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரமா எழுந்து வந்து குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிடு. அம்மா எனக்கு பசியே இல்லம்மா. டேய், ரிசல்ட்டுக்கோசரம் டென்ஷன் பண்ணாத, என்ன வந்தாலும் ஓகே. நீ சீக்கிரம் வந்து சாப்பிட்ற வேலையை பாரு. நீ படிச்சு பெரிய ஆளாகி வேலை பார்த்து தான் நீ சம்பாதிக்கிறனே, ஒரு அவசியமும் இல்லை நமக்கு. நீ நமக்கு இருக்க பிஸ்னஸை பார்த்துக்கிட்டா போதும். நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வரேன். அதுக்கப்புறம் முத்து குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சான். அப்ப முத்துவோட அப்பா அங்க வந்தாரு. டேய் முத்து, என்னடா பண்ணிட்டு இருக்க? டேடி டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டேடி. டேடி மம்மி இன்னைக்கு மட்டன் கறி செம்மையா வேற லெவலா பண்ணிருக்காங்க டேடி. நீங்க கூட உக்காஞ்சி ஒரு புடி புடிங்க. டேய் அறிவில்லாதவனே, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? இன்னைக்கு உன்னுடைய எக்ஸாமோட ரிசல்ட் தெரியுமா? எப்படிடா கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இப்படி போட்டு காலையில தின்னுட்டு இருக்க? ஏங்க ஏங்க குழந்தைய சாப்பிட்டுட்டு இருக்கப்ப திட்டிகிட்டே இருக்கீங்க? நீ முதல்ல வாயை மூடு. உன்னாலதான் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இவன் கூட படிச்சவங்க எல்லாம் பிஜி முடிச்சிட்டாங்க, ஆனா இவன் இன்னும் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணல. அதுக்குள்ள முத்துக்கு ஃபோன் வந்தது. ஹலோ சொல்லுடா மச்சான். என்னது அப்படியா? டேய் நீ கரெக்டா பாத்தியாடா? தேங்க்ஸ் ரா மாமா. ஓகே ஓகே, பாய் பாய் பாய். யார் முத்து போன்ல? என்னாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அம்மா நான் பாஸ் ஆயிட்டேமா. பா, எவ்வளவு நல்ல வார்த்தை சொன்னடா முத்து. கேட்டிங்களா, என் புள்ள பாஸ் ஆயிட்டான். யாருன்னா பார்த்து பிச்சை போட்டு மார்க் போட்டு பாஸ் பண்ணிருப்பாங்க. யாருன்னா மார்க் போட்டாங்களோ என் புள்ளையே பாஸ் பண்ணானோ, என்ன நடந்தா என்ன, இன்னைக்கு என் புள்ள பாஸ் ஆயிட்டான், அதானே தேவை. அம்மா நான் பாஸ் ஆனதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்கணும். சரி நான் கிளம்புறேன், பாய் 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 அப்படின்னு முத்து அங்க இருந்து கிளம்பிட்டான். வயசு ஏறிக்கிட்டே போதே கண்டி, இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. இப்போ கூட பார்ட்டி என்ஜாய்மெண்ட்னு ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்த போயிட்டான் பாரு. விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அவன் பாஸ் ஆயிட்டான், எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி கொடுக்க போயிருக்கான். அது பொறுக்கலையே அவங்களுக்கு? உன்னாலதான் இதோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவன் சப்போர்ட் பண்ணிட்டே இரு. அவன் எதுக்கும் உதவாம உதவாக்கறையா தான் போறான். எதுக்குங்க புள்ளி அப்படிலாம் சொல்றீங்க? ஏங்க அதான் நம்ம புள்ள படிப்பை முடிச்சிட்டான்ல, அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்க. என்னது கல்யாணமா? அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? ஏன் 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 என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? என் பிள்ளைக்கு என்ன குறை?
என் புள்ள அழகு இல்லையா, அவனுக்கு ஆஸ்தி இல்லையா? ஏன் ஏன் கொடுக்க மாட்டாங்க என் புள்ளைக்கு பொண்ணு? நான் நினைச்சா போதும், என் புள்ளைக்கு பொண்ணு கொடுக்க 100 பேர் கியூல நிப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்க, நான் வரப்போற மருமகளை வச்சு நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன். வரப்போற பொண்ணு அழகா இருக்கணும், எனக்கு என் பேச்ச கேட்டு நடந்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னையும் என் புள்ளையும் பிரிக்கவே கூடாது. இந்த காலத்துல அந்த மாதிரி பொண்ணு எங்கடி கிடைப்பா? இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய முந்தானி முடிச்சுல கட்டிக்கிட்டு திரியிறாளுங்க. ஆமாங்க, அதை பார்த்துதான், அதை நினைச்சுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு. அதுக்கு தாங்க வரப்போற பொண்ணை பார்த்து பார்த்து நான் தேர்ந்தெடுப்பேன். நீ என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்க, நீ காட்டுற பொண்ணு அவனுக்கு பிடிக்கணும்ல. நீங்க அதை நினைச்சு ஒன்றும் பயப்படாதீங்க. நான் யாரை காட்டி தாலி கட்டுறான்னு சொன்னாலும் என் புள்ள கண்ணை மூடிட்டு கட்டுவான். உன் புள்ள மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? சரி சரி, இதுக்கு மேல உன் விருப்பப்படியே பொண்ணு பார்க்க ஆரம்பி. அதுக்கப்புறம் 2 பேரும் முடிவெடுத்து பொண்ணை தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.